ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது தீராத பிரச்சனை இருக்கா? தீராத வியாதி இருக்கா? இது சரியாகாது என்கிறாங்களா? ஒரு குறைவு இருக்கா? உனக்கு பிள்ளைங்க பிறக்க மாட்டாங்க என்கிறாங்களா? ஒரு கோர்ட் கேஸ் இருக்கா? இது வாய்தா மேல வாய்தா போகுது, இதுக்கு ஒரு முடிவில்லை என்கிறாங்களா? உங்க வாழ்க்கையில ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? ட்ரக் அடிக்ட் ஆயிட்டீங்களா? ஸ்மோக்கிங் அடிமை ஆயிட்டீங்களா? ட்ரிங்கிங் அடிமை ஆயிட்டீங்களா? கோவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா? எனக்கு கோபம் போகிறதே இல்லைங்க, நான் இவ்வளவு முயற்சிக்கிறேன், என்னமோ செய்கிறேன், கோவப்படாம இருக்க முடியல என்கிறவங்க உபவாசம் இருந்து ஜெபிங்க. உங்க பலவீனங்களை தேவனுக்கு முன்பு வைத்து உபவாசம் இருந்து தேவனோடு மன்றாடினால் உங்க பலவீனத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. என்ன உன்னுடைய பலவீனம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜெபத்துக்கு போகிற, பாடல்கள் பாடுகிற, வசனம் கேட்கிற, நீ கூட ஜெபிக்கிற, ஆனா கடைசியில் அந்த பலவீனத்துல மட்டும் விடுதலை இல்லை. உனக்கு இருக்கிற போராட்டத்துக்கு, அந்த தீராத பிரச்சனைக்கு முடிவில்லாம இருக்கு. அது போகணும்னா உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் உறுதியோட ஜெபித்து பாருங்க. நான் சொல்லி பார்த்துட்டேங்க, என் கணவன் மாறல, என் பிள்ளைங்க மாறல என்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, ஜெபித்து சொல்லி பாருங்க. உபவாச ஜெபத்திற்கு பிறகு நீங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல கிரியை செய்வார். ஜெபத்தினாலே, உபவாச ஜெபத்தினாலே எல்லாமே சாத்தியம். உபவாசம் இருப்பதினாலே நீங்க சரீரத்துல குறைவுபடுகிறீங்க, ஆவியில பரிபூர்ணம் அடைறீங்க. கொஞ்ச நேரம் சரீரத்தை, உலகத்தை மறந்து போகிறீங்க. தேவனுக்குள்ள, தேவனுடைய அன்புக்குள்ள, தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது விசுவாசத்தால நீங்க நிரம்புறீங்க. விசுவாசத்தினாலே எல்லாமே சாத்தியமாகும். இன்றையிலிருந்து உங்க சர்ச்சஸ்ல உபவாச கூட்டத்துக்கு தவறாம கலந்து கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்க உபவாசத்துல வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை ஒரு பொழுது குறைந்தது உபவாசம் இருந்து உங்களுக்காக நீங்க ஜெபித்து உங்க வாழ்க்கையில வெற்றி இல்லாத காரியங்களிலே தனியாக நீங்க வனாந்திரத்துக்குள்ள போவீங்களோ, அறைக்குள்ள போவீங்களோ, உங்க மாடி மேல போவீங்களோ, வயலுக்குள்ள போவீங்களோ, மைதானத்துக்கு போவீங்களோ, தேவன் அவர் பிரசன்னத்துக்குள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு நீங்க போங்க. சில மணி நேரங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்க, அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க.